சோனியில் எல்லோரும் வந்து FX3 Mark II வரும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சின்ன ஒரு லீக் நேற்று ஒன்று வந்திருக்கு. ரூமர் என்ன சொல்லுதுன்னா FX5 லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு. இப்போ A9 III சென்சார் தான் வந்து குளோபல் ஷட்டர் இருக்கிற ஒரு சென்சார், விச் இஸ் அ 6K சென்சார். ஸோ அந்த 6K சென்சார் வந்து அப்படியே எடுத்து ஒரு சினி பாடியில் வச்சா அதுதான் FX5 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ரூமர்ஸ் படி என்னென்னா வந்து இப்போ சோனி FX5 லான்ச் பண்ணாங்கன்னா அதோட ரீட் அவுட் வந்து ஓப்பன் கேட் ரீட் அவுட் இருக்கும், ப்ளஸ் 4K 120 இருக்கும், 6K இருக்குதுன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன் வந்து 6K இருக்குன்னா A9 III சென்சார் வந்து ஆல்ரெடி ஒரு 6K சென்சார் தான். ஸோ A9 III வந்து ஓவர் சாம்பிள்டு 6K ஃபுட்டேஜ் வந்து ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ 4K 120 ஆல்ரெடி 16:9 ரேஷியோவில் வந்து வித்தவுட் க்ராப் A9 III ரெக்கார்ட் பண்ண முடியும். 16-bit எக்ஸ்டர்னல் ரா சப்போர்ட் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து FX5 வந்து இவங்க கொடுத்தாலும் இவங்க வந்து FX3க்கும் FX6க்கும் நடுவில் இந்த கேமராவை ப்ளேஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு நல்ல ஒரு டீலாக இருக்கும். ஆனால் 10 வருஷத்துக்கு மேலே சோனியை வந்து தெரிஞ்சு நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க எப்போவுமே வந்து அவங்களோட ஃப்ளாக்ஷிப் லைனப் வந்து அடிப்படவே விட மாட்டாங்க, அதாவது அவங்க சேல்ஸை வந்து டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. ஸோ A9 III ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 5.5 lakhs கிட்ட வருது. அதாவது வந்து யூஎஸ்லேருந்து $6,000, நம்ம காசுக்கு வந்து 5.5 lakhs 5.3 lakhs அந்த ரேஞ்ச் வந்து வருது. அப்போது இவங்க எப்படி வந்து ஒரு S3 விட்டுட்டு S3 கொஞ்சம் காஸ்ட்லியாக FX3 விட்டாங்களோ அதே மாதிரி இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா A9 III சென்சாரை வச்சு ஒரு சினிமா பாடி விட்டாலுமே அதோடய ப்ரைஸ் வந்து குறைஞ்சது 6 to 7 லட்ச ரூபா தான் இருக்கும். இப்போ அவங்க வந்து அந்த 6 to 7 லட்ச ரூபா மார்க்கில் விற்பாங்கன்னா விற்க மாட்டாங்க, ஏன்னா அங்கே தான் அவங்களோட FX6 இருக்குது. ஸோ அவங்களோட FX6 FX3 ரெண்டுத்தையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அதுக்கு நடுவில் வந்து ப்ரைஸிங் விற்கிற சான்ஸே கிடையாது. ஏன்னா A9 III வந்து 5.5 lakhs. அப்போ வந்து இவங்க ஒரு சினிமா பாடி பண்ணி விடும்போது கண்டிப்பாக வந்து அரௌண்ட் அவங்க வந்து ஒரு $8,000 to $10,000 ரேஞ்சில் தான் வச்சுருப்பாங்க. அதாவது ஒரு 7.5 லட்சத்துலேருந்து 10-10.5 லட்சம் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஏன் வந்து இந்த ப்ரைஸில் விற்கிறாங்கன்னா 20-25 lakhsல வந்து புரேனோ வந்துடுது. ஸோ அவங்களோட ஃப்ளாக்ஷிப்பான புரேனோவில் தான் வந்து இந்த ஓப்பன் கேட் எல்லா ஃப்ளாக்ஷிப் ஃபீச்சர்ஸும் இருக்குது. இப்போ அதை வந்து இவங்க குறைச்சி வந்து ஒரு FX5 கொடுத்தாங்கன்னா இவங்களோட புரேனோட சேல்ஸ் வந்து டோட்டலாகவே ட்ராப் ஆகிடும். அதுவும் இல்லாமல் புரேனோவில் வந்து ரோலிங் ஷட்டர் தான் இருக்குது. இப்போ குளோபல் ஷட்டர் இருக்கிற கேமரா அதோட வந்து சீப்பான ப்ரைஸில் வந்துடுச்சுன்னா அவங்களோட ஹையண்ட் மார்க்கெட்டே ரொம்ப வந்து டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ என்னோடய கெஸ்ஸிங்கில் வந்து இன்கேஸ் அவங்க வந்து 8 to 10 lakhs அந்த பட்ஜெட்டில் வந்து இந்த கேமரா வச்சாலும் கூட அவங்களால வந்து இன்டர்னல் ரா கொடுக்க முடியாது அந்த ரேட்டுக்கு. இன்டர்னல் ரா அந்த ரேட்டில் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க புரேனா வந்து சேல்ஸே ஆகாது. இப்போது இன்கேஸ் FX5 வந்து ஒரு 8 lakhs 7 lakhs அந்த FX6 ப்ரைஸ்லேயே வருது அப்படின்னா கூட இதில் வந்து 2 மெயினான பிரச்சனை இருக்குது. என்னென்னா வந்து இதே ரேட்டில் தான் வந்து பிளாக் மேஜிக்கோட அர்சா சினி 12K வருது, அப்புறம் வந்து ரெட்டில் வந்து ரெட் கொமோடோ 6K வருது. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து 15-16 ஸ்டாப்ஸ் மேலே கிளாக் பண்ணக்கூடிய ஒரு கேமராஸ். அதே டைனமிக் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா சோனியை கம்பெனியும் ரொம்ப ஹை. லேட்டிடியூட் ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 to 7 ஸ்டாப்ஸ் கிட்ட வந்து லேட்டிடியூட் ரேஞ்ச் வந்து வந்துட்டு பிளாக் மேஜிக் அர்சா சினி 12K. இப்போ அதே வந்து நீங்கள் ரெட் கொமோடோ ப்ளஸ் பிளாக் மேஜிக் ப்ளஸ் சோனி நீங்கள் கம்பேரிசனில் எடுத்தீங்கன்னா பிளாக் மேஜிக்லேயும் கொமோடோலையும் ஓப்பன் கேட்டும் வந்துடுது, இன்டர்னல் ரா ரெக்கார்டிங் ஃபீச்சர்ஸும் வந்துடுது, அது இல்லாமல் நிறைய எக்ஸ்ட்ரா சினிமா ஃபீச்சர்ஸ் கூடவே சேர்ந்து வந்துடுது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க வந்து FX5 வந்து அந்த இடத்துல வச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்து சூஸ் பண்ண போகிறது என்னவோ பிளாக் மேஜிக் இல்லைனா ரெட்டு தான். ஐ மீன் சினிமாட்டோகிராஃபர் சொல்கிறேன், இந்த ரிலேட்டடாக இருக்குங்க. அப்போ வந்து FX5 வந்து யாருக்கான கேமரா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா A9 III வந்து ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணுறாங்க. A9 III ஒரு மாடுலர் வீடியோ சென்ட்ரிக்கான ஒரு டிசைனில் வேணும் அப்படின்றவங்க மட்டும்தான் வந்து இந்த FX5 வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதாவது வந்து ஃபாஸ்ட் பேஸ் ஸ்போர்ட் ஷூட் பண்ணுறாங்க அந்த மாதிரியான ஒரு இதில் தான் வந்து வரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னொரு பெரிய ப்ராப்ளம் இதில் என்னவாக இருக்குன்னா A9 III பார்த்தீங்கன்னா டியூவல் பேஸ் ISO கிடையாது.
அப்போது இந்த சென்சாரை வந்து அவங்க FX5 மாதிரியான ஒரு கேமராவில் வைக்க போகிறாங்கன்னா, அதாவது டியூல் பேஸ் ஐஎஸ்ஓ சர்க்கியூட்டை வந்து அவங்க ரீடிசைன் பண்ணி விடுற மாதிரி தான் இருக்கும். சிம்பிளாக சொல்லலாம், எப்படி FX2 விடும்போது அவங்க 800 and 4000 டியூல் பேஸ் ஐஎஸ்ஓ விட்டாங்களோ அந்த மாதிரி. அதே பார்த்தீங்கன்னா நீங்கள் S3லலாம் பார்த்தீங்கன்னா 800 and 12800 வந்து உங்களுக்கு நாய்ஸே இருக்காது, க்ளீனாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங், சோனி யூஸ் பண்ணுறது வந்து பேஸ் ஐஎஸ்ஓ டெக்னாலஜி கிடையாது, நேட்டிவ் ஐஎஸ்ஓன்ற ஒரு டெக்னாலஜி. இட் மீன்ஸ் அவங்க வந்து தனியாக சர்க்கியூட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ லூமிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 2 செப்பரேட் சர்க்கியூட்ஸ் இருக்கும். அதாவது இப்போ 640க்கு ஒரு சர்க்கியூட் இருக்கும், 4000 ஐஎஸ்ஓக்கு ஒரு சர்க்கியூட் இருக்கும். அதே வந்து சோனி பார்த்தீங்கன்னா நேட்டிவ் ஐஎஸ்ஓன்ற ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நேட்டிவ் ஐஎஸ்ஓன்றதும் பேஸ் ஐஎஸ்ஓன்றதும் டிஃப்ரெண்ட். வித்தவுட் சர்க்கியூட் சாஃப்ட்வேர் மூலிமா மட்டுமே பண்ணுறதா வந்து சோனி பண்ணுறதோட டியூல் நேட்டிவ் ஐஎஸ்ஓ அப்படின்ற ஒரு இது. இப்போ ஆல்ரெடி வந்து A93ல் வந்து டைனமிக் ரேஞ்ச் வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கிற கிரிட்டிசிசம் வந்து கேமரா விட்டதுலேருந்து இப்போ இருக்க டெஸ்டிங்கில் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் போய் ரிவ்யூ எதனா பார்த்தீங்கன்னா தெரியும், A93யோட டைனாமிக் ரேஞ்சில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு குளோபல் ஷட்டர் சென்சார் எடுத்துன்னு வந்து இங்கே FX5ல வைக்கும் போது இன்னும் நிறைய ப்ராப்ளம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை வந்து சோனி அதை நல்லா கோப்பப் பண்ணி எடுத்துன்னு வந்தாலும் அவங்க சேல்ஸில் இத்தனை ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் சோனி வந்து இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ ஜூலை நெக்ஸ்ட் மந்தில் பார்த்தீங்கன்னா அதோட அஃபிஷியல் ஸ்பெக் வந்து சோனி வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து தெரிய வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய சினிமா கேமரா அதை பற்றின நியூஸோடு வரேன். இன்னும் நிறைய சினிமா கேமரா, ஸோ சினிமாட்டோகிராஃபி, கலர் கிரேடிங் பற்றி பேசுவோம். ஸோ உங்களுக்கு அது வேணும்னா சொல்லுங்கள், இல்லை உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணுறேன்.